சூப்பரான எக் சாண்ட்விச் செய்யலாமா? அது செய்ய 2 முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன். அதை ஒரு கிரேட்டரில் இந்த மாதிரி துருவிக்கலாம். துருவினதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஃபைனாக சாப் பண்ண ஒரு பச்சை மிளகா, கூடவே ஃபைனாக சாப் பண்ண குடமிளகா, முட்டைக்கோஸ் ஒரு கடாயில் சேர்த்து எண்ணெய் ஊற்றி வதக்கி அதையும் கூட ஆட் பண்ணிக்கணும். கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர், தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்து அது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் மைனஸ் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ரெசிபியை மார்னிங் டிஃபன், ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க கலவையை அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டால் மூடி அமுத்தி விட்டு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் போட்டு அந்த பட்டருக்கு மேலே இந்த பிரெட்டை தூக்கி வைக்கணும். பிரெட் மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு அதை அப்படியே மாற்றி போடணும். 2 பக்கமும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் சூப்பரான எக் சாண்ட்விச் ரெடி. இதை கட் பண்ணி காட்டுறேன். இந்த சாண்ட்விச்சுக்கு வெஜிடபிள் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 2 எக்கை வச்சு சேர்த்துக்கோங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.